ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னா, அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் வந்து கொஞ்சம் வாசனை வந்து அதோட வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வாசனை வரவே வராது. அரைச்சி விடுறது சாம்பாரே நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக அதில் போடுற அந்த இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சாம்பாரோட டேஸ்ட் மாறும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் வெண்டைக்காய் காய் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட ஆதரவு வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அரைச்சி விட்ட குழம்புக்கு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் மல்லி போட்டுக்கிறேன். ஒரு 4-5 மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் அதிலே போட்டு அப்படியே வறுத்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து காய்க்கு நறுக்கிட்டு இருக்கேன். நல்ல பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் இந்த சைஸ்க்கு நறுக்கிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப குழையாது. அப்படியே குழையாமல் குழன்னு ஆகாது. பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நிறைய குவான்டிட்டி போட்டோம்னாலும் அது வந்து குழன்னு வந்துடும். கொஞ்சம் வந்து ஒருவேளை நிறைய வெண்டைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் 2 தடவையாக அதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தனித்தனியாக வெண்டைக்காய் குழன்னு ஆகாமல் நல்லாயிருக்கும். இல்லை, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் இந்த ஹீட்டில் ஒரு வதக்கி நம்ம இந்த சாம்பாருக்கு அரைச்சிக்கலாம். அரை கிலோ வரைக்கும் வெண்டைக்காய் வந்து நம்ம மொத்தமாக ஒன்றா போட்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா பாத்திரம் வந்து அடிகனமாக கொஞ்சம் பெரியதாக எடுத்துக்கணும். ஒருவேளை 1 கிலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் 2 தடவையாக நம்ம பண்ணிக்கலாம், சின்ன பாத்திரமாக இருந்தால். இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். அதில் கடுகு போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தடவை தான் கரைச்சிருக்கேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவு நீருக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம முள்ளங்கியை போட்டுக்கலாம். வதக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வராது. அதுலேயே 2 கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். போட்டு இதை நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வதக்கி பண்ணும்போது முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை வந்து வராது. மஞ்சப்பொடி போட்டு வதக்கிட்டோம்னாலே அந்த வாசனை வராது. இப்போ நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். அரைச்சி விடும்போது கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம கரைச்சி வச்ச புளி அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும், பச்சை புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும். ஆனால் நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போவே வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ எல்லாத்தையும் போட்டோம்னா முள்ளங்கி காய் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது பயங்கர உப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், போட்டுட்டு இந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இப்படி பரப்பி விட்டுடலாம்.
கண்டினியூஸாக கிளறும்போது அதில் அந்த பிசு பிசுன்னு கொஞ்சம் அந்த இது வரும், குழ குழன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறமா திருப்பி வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலாம். நான் ஒரு அரை மூடியில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். குழம்பு கொஞ்சம் நிறையா வைக்கிறேன். அதனால ஒரு 8 பேர் 10 பேர் சாப்பிட்ற அளவு சாம்பார் வைக்கிறேன். அதனால ஒரு அரை மூடி, கிட்டத்தட்ட இது அரை மூடி தான், கொஞ்சம் அதில் கம்மியாக இருக்குது, அந்த அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா தனியா அதெல்லாம் கூட இதோடையே நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயம், வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கலர் மாறாமல் இருக்க ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி கிரேட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு, புளி வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதுலேயே விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரு அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த வாட்டரும் வேஸ்ட் பண்ணாமல் விட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து முள்ளங்கிக்கு மட்டும்தான் உப்பு, முள்ளங்கிக்கு ஏறுற மாதிரி உப்பு போட்டிருந்தோம். இன்னும் கொஞ்சம் உப்பு குழம்புக்கு போடணும். இது கொதிக்கட்டும், உப்பு போடலாம். வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். 90% வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 100 ஸ்பூனு. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருக்கு, கலர் மாறாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பேக் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே இந்த காய் எடுத்து வைக்கிற அந்த டப்பாவை ஒரு தடவை துடைச்சிட்டு எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஆர்கானிக் துவரம்பருப்பு, இது ஊரில் வாங்கினது, உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நல்லா வெந்திருக்கு சூப்பராக. இந்த பருப்பை நம்ம குழம்புல விட்டுக்கலாம். அடியில் கொண்டக்கடலை போட்டிருக்கேன், அடிஷ்னலாக கொண்டக்கடலை சுண்டல் பண்ணிக்கலான்னு. இப்போ சாம்பாரில் பருப்பு கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ வந்து கொண்டக்கடலையில் இருக்கிற இந்த வாட்டரையும் நான் இந்த குழம்புலையே விட்டுக்கிறேன். இன்றைக்கி ரசம் பண்ணலை, ரசம் பண்ணுறதா இருந்தால் அதில் ரசம் பண்ணியிருப்பேன். இதிலே விட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். குழ குழன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. சாம்பாருக்கு நல்ல கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும்.